36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. கொல்லிமலையில் அதாவது காவல் தெய்வம் என்று சொல்லப்படுகிற கொல்லிப்பாவை அமர்ந்திருக்கிற ஒரு திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சோழ வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள் ஒரு போருக்கும் போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல தான் கொல்லிப்பாவை அவங்க கிட்ட வழிபட்டு உத்தரவு வாங்கிட்டு போவாங்க. கொல்லிப்பாவையுடைய திருக்கோவிலே பாத்தீங்கன்னா இந்த லெமோரியா கண்டம், குமரி கண்டத்துல எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 12 திருக்கோவில்கள் எல்லாம் இருந்ததா சொல்றாங்க. இப்ப இந்த கோவில் தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. முறையா போறோம், வழி தெரியலன்னும் போது அந்த அம்மன் யாராவது ஒரு பெண் ரூபத்துல வழிகாட்டி கூட்டிட்டு போவாங்க அப்படின்றது இது உண்மையா நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமாவும் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே அமாவாசை பௌர்ணமி அப்போ விசேஷமாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது நார்த் இந்தியாவிலேருந்துலாம் வருவாங்க. இங்கே நெகட்டிவ் எனர்ஜியால் அஃபெக்ட் ஆனவங்க, பேய் பிடிச்சிருக்க அந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களாம் அங்கே போய் அந்த அம்மன் கிட்ட நின்னாலே பிளாக் பண்ணுற விஷயம் தான் அந்த பூட்டு போடுறது. எனக்கு இருக்கிற நல்லதை பிளாக் பண்ணுன்னு பூட்டு போடுறது, எனக்கு இருக்க கெட்டதை விட்டு போகணும், வராமல் தடுக்கணும்னு பிளாக் பண்ணு. ஸோ அந்த பிளாக் பண்ணுற விஷயத்தை தான் பூட்டு பரிகாரம் குறிக்கிறது. நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க. ஸோ போகும்போது யாராவது சம்மந்தமே இல்லாமல் நம்மகிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் பொழுதுல கொல்லிமலையில் அதாவது காவல் தெய்வம் என்று சொல்லப்படுகிற கொல்லிப்பாவை அமர்ந்திருக்கிற ஒரு திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். திருக்கோவிலுடைய உள்பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கொல்லிப்பாவை திருக்கோவிலுக்கு இன்றைய தினம் மக்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களுக்கு தீர்வு தர்றாங்க கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த 8 கை அம்மனுடைய திருக்கோவில்ல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் இங்க இருக்கிற மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் சாரா. வணக்கம் சார். ரொம்பவே ஆன்மீகத்துல அற்புதமான ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். கொல்லிமலை அப்படின்னு சொன்னா அந்த மலையுடைய பெயரையே இந்த தாயாருடைய பெயரை சொல்லி தான் அழைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த திருத்தலம், இந்த கொல்லிப்பாவைக்கு 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வந்துச்சு? இந்த அம்மனோட இந்த வன தெய்வத்தோடைய ஒரு பேர் தான் இந்த மலைக்கு வச்சிருக்காங்க. கொல்லிப்பாவைன்றவங்க இந்த வனத்தை காக்கிற ஒரு தெய்வம். ஸோ அவங்களோட பேரில் தான் இந்த மலையை கொல்லிமலை அப்படின்னு அழைக்கிறது. அந்த 8 கை அம்மன், கொல்லிப்பாவை, என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒருத்தவங்க தான். ஸோ இதை மலையினுடைய ஒரு தெய்வமாக வழிபடுறவங்க கொல்லிப்பாவைன்னு எடுத்துப்பாங்க. நம்ம யூஸ்வலாக ஒரு துர்கா தேவி, காளி தேவி சொரூபமாக வழிபடுறவங்க 8 கை அம்மன். ஸோ அந்த 8 கை அம்மன் அந்த துர்கா தேவி அம்சம் தான் இங்கே இருப்பாங்க. குறிப்பா இந்த கொல்லிமலைக்கு நம்ம வரும்போதே முதலா இவங்களை வணங்கிட்டு இவங்க கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? இது இன்னைக்கு நேத்துல ராஜா காலத்துல இருந்து வந்தது. இப்போ சோழ வம்சத்தை சேர்ந்தவங்கலாம், சோழ வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள் ஒரு போருக்கும் போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல தான் கொல்லிப்பாவை அவங்க கிட்ட வழிபட்டு உத்தரவு வாங்கிட்டு போவாங்க. பலியிடுதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு தான் போருக்கே போவாங்க அப்படின்ற ஒரு வரலாறுலாம் இருக்குது இந்த மலை. ஸோ அது ராஜா காலத்துல இருந்து அந்த வழியை வழிமுறைகளை கொண்டு வந்ததால இப்ப இருக்கிற மக்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பல்லவ ராஜாக்கள் உருவாக்கி அதுக்கப்புறம் சோழர்கள் இதை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. கொல்லிப்பாவையை பொறுத்த வரைக்கும் கொல்லிப்பாவையுடைய திருக்கோவிலே பாத்தீங்கன்னா இந்த லெமோரியா கண்டம், குமரி கண்டத்துல எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 12 திருக்கோவில்கள் எல்லாம் இருந்ததா சொல்றாங்க. இப்ப இந்த கோவில் தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இதை தாண்டி இதனுடைய உண்மையான சூட்சமமான ஒரு திருக்கோவிலும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி இருக்குதா? அதை யாராவது பார்த்துருக்காங்களா? அது அந்த அளவுக்கு யாரும் பார்த்ததில்லை. இருக்கிற இங்கே வாழ்கிற மலைவாழ் மக்கள் கூட அந்த அளவுக்கு அதை போய் பார்த்ததில்லை. ஸோ ஆதி 8 கை அம்மன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அவங்க வச்சு வழிபட்டது. ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும் வழிபட்டது.
ஸோ அங்கேருந்து பிரதிஷ்டை பண்ணி தான் மக்கள் எல்லாமே ஈஸியாக வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்களை வச்சிருக்கிறது. ஸோ அந்த ஆதி எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்து இன்னும் ரொம்ப பெருசாக யாரும் போகிறது கிடையாது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு அழைப்பு உத்தரவு வந்து அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுத்தாதான் நம்ம வந்து போக முடியும். இன்னொன்று வந்து அந்த கோவிலுக்கு போகும்போது நம்மளுக்கு வழி தெரியலன்னா, இப்போ முதல் முறையாக போகிறோம், வழி தெரியலன்னும் போது அந்த அம்மன் வந்து யாராவது ஒரு பெண் ரூபத்தில் வந்து வழிகாட்டி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றது இது உண்மையாக நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமாவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சில நேரத்துல வந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கே இப்ப நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இந்த நிகழ்வை வந்து செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் காத்திருந்தோம். இத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இது வந்து எங்களுக்கு பழகி போன ஒண்ணு. ஏன்னா நாங்க அடிக்கடிக்கு வர்றதால இவங்க உத்தரவு இருந்தாதான் வர முடியும். ஸோ நம்ம பிளான் பண்ணாலாம் வர முடியாது. அவங்க உத்தரவு கொடுக்கும்போது அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் நம்ம வருவோம். எப்படிதான் வருவோம்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கையில வந்து அமௌண்ட் இல்லாம இருக்கும், திடீர்னு சடனா வந்துடும். இல்லை வந்து உடல்நிலை சரியா இல்லாம இருக்கும், திடீர்னு கிளியர் ஆயிடும். வண்டி இதுவாகும், திடீர்னு சரியாயிடும். ஸோ அங்கே மணி அடிக்குது பாருங்க. அந்த மாதிரி அவங்க உத்தரவு கொடுக்கும் போது நம்மளை சுற்றி எல்லாமே சரியா இருக்கும். இங்கே வர்றதுக்கு கரெக்டாகிடும். ஸோ இவங்க உத்தரவு கொடுத்தாதான் நம்ம இங்கே வர முடியும். நம்மளா வந்து வர முடியாது. அப்படி நான் தொடர்ந்து இங்கே நான் அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பார்க்குற மக்கள் கூட, அவங்களுக்கு எப்பவுமே இந்த அம்மனுடைய ஒரு உத்தரவு இருக்குது, அவங்களோட பிளெஸ்ஸிங் இருக்குது, அதோட கனெக்டிவிட்டி இருக்குன்றதை அவங்க எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து அம்மனை பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? அது என்ன? ஸோ இவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாஸ்டர். அதுவும் இங்கே வந்து இல்லாத மூலிகையே கிடையாது. இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து அதற்கான மூலிகைகள், இப்போ சித்தா வைத்திய மூலிகையாக இருக்கட்டும், மாந்திரிக மூலிகையாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இந்த கொல்லிமலையில் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கொல்லிமலையை வந்து காக்கிறதுக்கு ஒரு தெய்வம் கண்டிப்பாக வேணும் இல்லையா? அப்படி வந்து அம்மன் உருவெடுத்தது தான் கொல்லிப்பாவையா. கொல்லிப்பாவைன்றது வந்து ஒரு பெண், கன்னி பெண்ணாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாவைன்றது ஒரு அழகான கன்னி பெண். அவங்க இந்த மலையை காக்குறாங்க. இங்க இருக்கிற இந்த எட்டுக்கை அம்மனுக்குரிய பூசைகள்லாம் எப்படி நடக்கும்? இங்க வந்து அமாவாசை பௌர்ணமி அப்போ விசேஷமா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். அதாவது நார்த் இந்தியாஸ்ல இருந்துலாம் வருவாங்க, இங்க வந்து மக்கள் வருவாங்க. இது மெயின் என்னன்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்குதோ அது இங்க வந்த உடனே சரியாயிடும். நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ பூஜை பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை வந்து நம்மளோட மனசுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி இந்த அம்மனை வழிபடலாம். இதுதான் செய்யணும், இப்படி செய்யணுன்றதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த கட்டளைலாம் கிடையாது. நம்ம எப்படி வழிபட்டாலும், எப்படி வந்து இங்கே வழிபட்டாலும் அவங்க அது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஏன் வந்திருக்கோம், நமக்கு என்ன கஷ்டம், அவங்க புரிஞ்சு அதை கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மண்ணை மிதிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே அதே மாதிரி தாயத்து பரிகாரம் இருக்குது, பூட்டு பரிகாரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய எலுமிச்சை பரிகாரம் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஏன் வந்து எப்பவுமே சந்தன காப்போட இவங்க இருக்காங்க? அவங்க எப்பவுமே வந்து குளிர்ந்து இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மூலிகைகளால் ஆன அந்த சிலை இருக்கிறதால அந்த சந்தனம் தான் வந்து அதற்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். எப்பவுமே குளிர்ந்தே இருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது உள்ளே போய் பார்க்கும்போது அப்படியே சிரிச்ச முகத்தோட ஒரு டான்சிங் போஸ்டில் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க, அது ரம்மியமாக இருக்கும். நம்ம போய் ரொம்ப இந்த மனப்பிரமை பிடிச்சவங்க, இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் அஃபெக்ட் ஆனவங்க, இந்த பேய் பிடிச்சிருக்க அந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களாம் அங்கே போய் அந்த அம்மன் கிட்ட நின்னாலே ஒன்று ஆட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை அவ்வளோதான், அப்படியே அமைதியாயிடுவாங்க. அந்த மனது வந்து அமைதியாயிடும். ஸோ எப்பவுமே அந்த சந்தன காப்பு அலங்காரத்துக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. இப்போ முருகர் கூட சந்தன காப்பு அலங்காரத்தில் பார்க்கும்போது மனசு நம்மளுக்கு குளிர்ந்துரும். ஸோ அதுக்கு தான் அப்போ இங்கே வந்து பலதரப்பட்ட பிரச்சனையில் வரக்கூடிய மக்கள் அந்த சந்தன அலங்காரத்தை பார்க்கும்போது வந்து நின்ன உடனே அவங்க வந்து அமைதியாயிடுவாங்க. ஸோ அதுதான் ஒரு கான்செப்ட். இந்த பூட்டு பரிகாரம் அப்படிங்கிறது எதுக்காக பண்றாங்க? என்ன வேண்டுதலை வச்சுட்டு கொண்டு வந்து பூட்டு பரிகாரம் பண்றாங்க? பூட்டு பரிகாரம் வந்து நிறைய கோவில்கள் இருக்கு சார். அது மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு வேண்டுதல் நம்ம வேண்டிக்கிட்டு இருப்போம், அதை வேண்டிக்கிட்டு அந்த லாக் பண்ணிட்டு போறது ஒன்று. வேண்டுதல் நிறைவேறிட்டா வந்து எனக்கு இந்த வேண்டுதல் நடந்துச்சுன்னு லாக் பண்றது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த வாயை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இவங்களால எனக்கு தொல்லை வந்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணணும். அந்த பிளாக் பண்ணுற விஷயம் தான் அந்த பூட்டு போடுறது. எனக்கு இருக்கிற நல்லதை பிளாக் பண்ணுன்னு பூட்டு போடுறது, எனக்கு இருக்க கெட்டதை விட்டு போகணும், வராமல் தடுக்கணும்னு பிளாக் பண்ணு. ஸோ அந்த பிளாக் பண்ணுற விஷயத்தை தான் பூட்டு பரிகாரம் குறிக்கிறது. எதுக்காக வந்து நேர்ந்துட்டு மணி கட்டுறாங்க? மணி வந்து அந்த கல்யாணம் இதுக்காக, குழந்தைக்காக, ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, எனக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கட்டுறது. அதாவது இந்த பரிகாரம் இதுக்கு தான் இல்லாம இப்போ வந்து 2 விதமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்டதுக்கும் வந்து செய்யறாங்க, நல்லதுக்கும் செய்யறாங்க. அதுதான் 2 விதமா இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து
அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த விஷயத்துக்காக பூட்டு பரிகாரம், மணி பரிகாரம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல தாயத்து கட்டுறது அப்படி வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காப்பர் இல்ல வந்து பிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில். பட் எனக்கு இது நல்லது நடக்கணும், நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கேன், அது என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த அம்மா இடத்துல சூளத்துல கட்டிட்டு வந்தா நான் அவங்ககிட்ட சமர்ப்பிச்சிட்டேன், அதை நீ எடுத்துக்கோ அப்படின்றது அந்த சரண்டர் பண்றது தான் அந்த ஒரு பரிகாரம். நீங்க நிறைய தடவை இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இங்க நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்க பதில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதிலை நீங்க எப்படி உணர்ந்திருக்கீங்க? உங்களோட லைஃப்ல ஏதாவது அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா? கண்டிப்பா பதில் வந்து யாராவது நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, இப்போ நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க. ஸோ போகும்போது யாராவது சம்மந்தமே இல்லாமல் நம்மகிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க, நீ இதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு லீடு கொடுப்பாங்க நம்மளுக்கு. பட் அந்த லீடு நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நம்ம வந்த பிரச்சனைக்கான ஆன்சரே அங்கே கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய அமானுஷமான விஷயங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி, என்னுடைய மோதிரம் ஒன்று வைரக்கல் மோதிரம், அது ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. நாங்கள் ஏற்காடு போகிறோம், அங்கே வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஏற்காடில் மிஸ் ஆனோன்னே மலை ஏறும் போதே மிஸ் ஆகிடுச்சு, காரில் நான் ட்ரை பண்ணுறேன், மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தா மோதிரம் அந்த கல் மட்டும் காணும். எனக்கு வந்து அப்போது உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு கொல்லிமலை போயே ஆகணும், எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இறங்கி இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து அங்கே ஏற்காடுலேயும் ஃபுல்லாக செக் பண்ணுறோம், காரோடைய அந்த மேட் எல்லாம், ஃப்ளோர் மேட், கார் மேட் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுறோம், எங்கேயுமே இல்லை. இங்கேயும் வந்து நைட்டு வந்தோம், இங்கேயும் ஃபுல்லாக செக் பண்ணுறோம், இல்லை. சரி நானும் ஹஸ்பண்டும் ஓகே எதாக இருந்தாலும் கிடைச்சா நல்லது, இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு மனசு கேட்கல, இவங்ககிட்ட தான் சொல்லிட்டு படுத்தேன், எனக்கு எப்படியாவது அது கிடைக்க வச்சிரு, எனக்கு மனசே சரியில்லை, அதனால தான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு. இங்கே கோவிலுக்கெலாம் வரல, ரூமில் இருந்து தான் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு ரூம் படுக்கிறேன். ஸோ காலையில் வந்து ஹஸ்பண்ட் டோரை திறந்து பார்க்குறாரு, மேலே சீட் மேலே அந்த மோதிர கல் இருக்குது. ஸோ ஃபுல்லாக செக் பண்ணுறோம், ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறோம், இல்லை. காலையில் அந்த கல் அங்கே இருக்குது. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க, எல்லாருக்குமே. ஏன்னா கூட வந்து குட்டி பசங்களாம் வந்ததாங்க, எல்லாமே தேடுறாங்க அவங்கவுங்களுக்கு. ஏன்னா அது ஒரு அந்த மோதிரம், ஸோ அந்த வைரம்ன்றது அது எவ்வளோ பெரிய ப்ரீஷியஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இப்படி நம்ம அவுட்டிங்க்கு, ஆக்சுவலாக நாங்கள் கோயம்புத்தூர் ஊட்டி அவுட்டிங்க்கு போகிறோம், பட் இந்த இன்சிடென்ட் நடக்கும் நாங்கள் இப்படி திரும்பிட்டோம். எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. அது இன்ன வரைக்கும் எப்படி அங்கே வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இவங்ககிட்ட நான் நைட்டு வேணுனது காலைல அங்கே கிடச்சிது. ஸோ இது எனக்கு நடந்தது. பட் நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக வந்துட்டு இந்த கோவிலில் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வர்றதா வந்து சொல்கிறாங்க. உண்மைதானா? எதுக்காக வர்றாங்க? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இங்கே பண்ணுறாங்களா? ஆமாம், இந்த செய்வினை அந்த மாதிரியான விஷயங்களால் கணவன் மனைவி பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நினச்சி யாராவது செஞ்சது இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான கப்பல்ஸ்லாம் இங்கே வந்தால் அது கிளியர் ஆகிடும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த வசியம் பண்ணுற என் கணவர் என் பேச்சு கேட்கணும், மனைவி என் பேச்சு கேட்கணும், அது மாதிரி வசியம் பண்ணுற விஷயங்களுக்கும் இங்கே வரும். ஏன்னா இங்கே கிடைக்காத மூலிகையே இல்லை. ஸோ மூலிகையில் தான் இருந்து மருந்தும் வருது, மாந்திரிகமும் வருது. ஸோ அந்த 2 விஷயத்துக்கான மூலிகையும் இங்கே இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு கைடன்ஸோடு இங்கே வந்தாங்கன்னா, ஸோ இவங்க எதுக்கு வராங்களோ அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக தீர்வடையும். நிச்சயமா. அதாவது தொடர்ந்து நம்ம இங்கே வர்ற மக்கள் பக்தர்கள்ட்டெல்லாம் நிறைய விஷயங்கள், அவங்களுடைய உணர்வுகள் சம்மந்தமாக நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வந்து கோவிலில் அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் வந்து நம்ம ரொம்பவே இந்த அம்பாள் சம்பந்தமாகவும் இந்த கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காவல் தெய்வம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நன்றி. இறை சக்தியோட நேரடி ஆற்றலை அங்கு நாம் அனுபவிக்கலாம், ஆனந்தமடையலாம், இறை கடாட்சத்தையும் பெறலாம் அப்படிங்கிறதும் இங்கு வர்ற பக்தர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் இருக்கு. நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றோம். ஒரு பயமாகவும் ஒரு தைரியமும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுடைய எந்த ஒரு வேண்டுதலையும் வந்து இதில் நம்ம எழுதி இங்கே வச்சோம்னாக்கா கண்டிப்பாக இந்த அம்மா வந்துட்டு நமக்கு தீர்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. பேட் வைப்ஸ்லாம் கொஞ்சம் போகும், நமக்கு குட் திங்ஸ் கொஞ்சம் நடக்கும். சதுரகிரி எம்மகிரிமலை காஞ்சேரி மலையும் அவர் சதுரகிரிகளை மலையிலே அவங்க எடுப்பு ஓடையில்லாதலுக்கும் அவங்க அம்மனம் பிறவியாகப்பட்டது அந்த சுரங்க பாதில அவங்க தவம் பண்ணி இருந்தாது. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா
46 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு SriMuruganTravel.com. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.